வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் மாலை வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த செடியெல்லாம் பொங்கல் டைமில் ஒரு 10 செடி வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அதில் ஒரு செடி தான் இப்போ நடப்போகிறோம். ஏன்க்கா என்னாச்சு இவ்வளோ நாளாக ஏன் இந்த செடி நடாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கரெக்டான டப்பா வந்து கிடைக்கல. டப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்லா பெரிய சைஸாகவும் இருக்கணும். அடுத்தது இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான டப்பாவும் இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். நம்ம ஒரு மாதிரி நல்லா இல்லாத டப்பா எல்லாம் நட்டோம்னா ஒரு 2 வருஷம் 1 வருஷத்துலேயே அது போயிடும், வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கொஞ்சம் நல்ல டப்பாவாக கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் வந்து சின்ன சைஸாக இருக்குது. இந்த மாதிரி டப்பா வந்து பெரிய சைஸாக இருக்குது. இந்த மாதிரி பெரிய சைஸாக இருக்கிறதுல தான் லைஃப் வரும், செடியும் நல்லா வலுத்து வரும். இந்த ரோஜாப்பூ செடி வந்து பார்த்திங்கன்னா இடம் மாற்றி வச்சுருக்கேன். இந்த செடி வெயில் பட்டு வந்து ஒரு மாதிரி கருகி போகுது அப்படின்றதுனால நிழலில் இருக்கிற பக்கமாக ரோஜாப்பூ செடி எல்லாமே நிழல் ஒரு பாதி நேரம் நிழலில் இருக்கிற மாதிரி இடத்துல வந்துட்டு தள்ளி வச்சுருக்கேன் நான் இப்போது. இந்த ரோஜாப்பூ செடி வந்து பூ வச்சு முடிஞ்சது, அதனால் இதையும் கட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி மட்டும் கட் பண்ணுறேன். இன்னும் ஒரு கிளையில் பூ இருக்குது, அது ஒரு 2 நாள் விட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம், பூவை கட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லாத்தையும் நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். இதுக்கு மேலே வெயில் நாள் இல்லைங்களா? வெயிலில் வந்து ரோஜா பூச்செடி இருக்கும்போது அந்த அரும்பு இலை எல்லாமே அந்த கொழுந்து வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா கருகி போகுது. வெயில் அளவுக்கு மீறி வெயில் அடிக்கும்போது ரோஜா பூச்செடிக்கு வந்து தாங்காது போல். ஒரு அளவுக்கு நிழல் இருந்தால் தான் தாங்கும் போல். அதனாலே நான் பெரும்பாலும் எல்லா செடியுமே மாற்றி ரோஜா பூச்செடி எல்லாமே பாதி நேரம் நிழலில் இருக்கிற மாதிரி இடத்துல மாற்றி வச்சுட்டேன். அதே மாதிரி நம்ம புதுசாக செடி வைக்கிறோன்னாவே அது நிழல் பக்கமாகவே வச்சிடணும். வெயில் பக்கம் வச்சோம்னா இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த அனலுக்கு வந்து செடி வலுத்து துளுத்து வராது. அதனால் அது நல்லா துளுத்து வேர் இறங்குற வரைக்கும் நிழல்லே இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நிழல் பக்கமாக வச்சு நல்லா துளுத்ததுக்கப்புறமா வேணால் வெயில் பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு செடி வைக்க போகிறேன். அந்த செடியுமே அப்படி தான் நிழல் பக்கமாக தான் வைக்க போகிறேன். ரோஜாப்பூ செடி இந்த ஒரு கிளை மட்டும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். இது ஒரு 2 நாள் கழித்து இந்த சென்டரில் தான் கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டு ஏற்கனவே கட் பண்ண செடி தான் இது. இந்த செடி பாருங்கள் நல்லா கொழுந்து வந்திருக்கு. இந்த செடியுமே நல்லா கொழுந்து வந்திருக்கு. இந்த சென்டரில் கட் பண்ணி விட்டோம்னா அந்த கிளை வந்து நல்லா பெருசாக இருக்கிறது நல்லா கொழுந்து வருதுங்க. இந்த டிஏபி போட்டதுக்கப்புறம் செடியெல்லாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா கருப்பாக இருக்குது. இந்த முல்லைப்பூ செடி வந்து பார்த்திங்கன்னா கொடி முல்லைன்னுவாங்க இல்லையா, அந்த முல்லை. இது வந்து சரியாக பூ வைக்க மாட்டேங்குது, ஆனால் கொடியாக படர்ந்து போகுது. சரி, அதனால் அது ஷோவாக நல்லா அழகாக இருக்கட்டும் பசுமையாக அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி மட்டும் விட்டுருக்கேன். சரி, பூவெல்லாம் இருக்குது அதெல்லாம் பறிச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பறித்தேன். நான் இப்போ கட் பண்ணி விட்டேன் இல்லைங்களா, அந்த ரோஸ் செடியை ஏற்கனவே கட் பண்ணப்போ பதியம் போட்ட செடி தான் இது. அதில் வந்து இப்போ பூவே பூத்துருக்கு. நம்மளாக பதியம் போட்டு அது துளுத்து வந்து இப்போ அதில் பூவே வச்சிடுச்சிங்க. இப்போ கட் பண்ணதையும் அதே மாதிரி பதியம் போடலான்னு பார்த்தேன். எல்லா இடத்துலையும் எதுக்கு ஒரே கலர், வேண்டாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து போட்டுட்டேன். இப்போ நட போகிற செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆட்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆட்டு எரு நல்லா காஞ்சி போனது இதை மண்ணில் கொட்டி நல்லா கலரிட்டு கூட டிஏபி வந்து கொஞ்சமாக போட போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆட்டு எரு மண்ணில் கொட்டி இதை நல்லா கலரி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் டப்பாயில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏற்கனவே நான் ஓட்டை போட்டிருக்கேன். டப்பாயில் ஓட்டை போட்டுட்டேன். தேவையான இடத்துல நிறைய இடத்துல ஓட்டை போட்டிருக்கேன். ஓட்டை போடுறது எப்படின்றது ஏற்கனவே வீடியோவும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். ஒரு பாதி லெவலுக்கு மண்ணை நிரப்பிட்டு அதுக்கு மேலே லைட்டாக அந்த டிஐபி போட்டிருக்கேன். டிஐபி வந்து அதிகமாக போடக்கூடாதுங்க, லைட்டாக தான் போடணும். அதிகமாக போட்டோம்னா செடி ஒரு மாதிரி கருகி போயிடும், அதனால் லைட்டாக தான் போடணும். இப்போ இந்த செடியை இந்த நிழலில் தான் வைக்க போகிறேன். இது பெரிய டப்பாயாக இருக்கிறதுனால என்னால் தூக்க முடியல இல்லையா, அதனால் பாதி மட்டும் நிரப்பி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கிட்ட, எப்படியே நவுத்தி. இப்போ இன்னும் பாதி வந்துட்டு நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொட்டிக்கலாம் மண் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிடலாம் செடியை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறேன். இது திராட்சை பழம் செடி தாங்க, வேரெல்லாம் நல்லா இறங்கியிருக்கு. கட் பண்ணி பார்த்தா இந்த திராட்சை பழம் செடி தான் இப்போ நான் இந்த டப்பாயில் வைக்க போகிறேன். இந்த மண்ணை வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடி வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக அப்படி அழுத்தி விட்ட மாதிரி மண்ணை வந்து லூஸ் கொடுக்க வச்சு அதுக்கப்புறமா செடி வைக்கணுமா எப்போவுமே. பாருங்கள், வேரெல்லாம் நல்லா வந்திருக்குங்க. எனக்கு கொஞ்சம் கோல்ட் ஆனதால் வாய்ஸே டல்லாக இருக்குது, பேசுகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மண்ணை இந்த மாதிரி லைட்டாக நசுக்கின மாதிரி விட்டு அதை செடியை வச்சுட்டு அதுக்கு மேலே நான் வந்து மண்ணை அப்படியே அள்ளிட்டு வந்து கொட்டிட்டேன்.
இப்போ இதுக்கு மேலே லைட்டாக நம்ம டிஏபி போட்டு விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தா நிறைய அள்ளிட்டேன். சரி அவ்வளோ போட்டு செடி ஏதாச்சும் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் நிறுத்திட்டேன். இந்த டப்பாயும் ஓரத்தில் நவுத்தி வச்சுட்டேன் செவுத்து ஓரமாக. இப்போ இந்த செடி பெருசானா இப்படி எங்கே விடுவேன்னு தெரியல. இங்கே தான் எங்கேயாச்சும் பந்தல் போடணும். பார்த்துக்கலாம், அது பெருசாக பார்த்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த குட்டி குட்டி செடி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு லைட்டாக இந்த டிஏபி சும்மா ஒன்று ஒன்று போட்டு விடலாம், எனர்ஜி கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சும்மா லைட்டாக ஒன்று ஒன்று போட்டிருக்கேன். போட்டுட்டு தண்ணி ஊற்றிடலாமேன்னு சொல்லிட்டு எல்லா செடிங்களுக்கும் தண்ணி ஊற்றிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றுறதுக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குங்க. நம்ம ஆரி பையனை பாருங்களேன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெளியிலே எடுத்து விடலை. எடுத்து விட்டால் அவனை எடுத்து அடைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆகிடும். அதெல்லாம் எடுத்தே வெளியில் விடலை. டேய் யாரே நீ இருடா, வேலை இருக்குது. தண்ணி விடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த மரம் ஊருக்கு வந்தாருன்னா அதுக்கு ஒரு பழுப்பு ரெடி பண்ணி கொடுக்க சொல்லணும். நம்ம ஓஸெல்லாம் நம்ம எடுத்து எல்லா செடிங்களுக்கும் அப்படியே விடுற மாதிரி தண்ணி இந்த மாதிரி மொண்டு மொண்டு ஊற்றாமல் அப்படியே ஓஸ் மூலயமா விடுற மாதிரி ரெடி பண்ண சொல்லணும் இந்த மரம் ஊருக்கு வந்தாருன்னா. அடுத்து இதுக்கெல்லாம் டப்பா ரெடி பண்ண சொல்லணுங்க. மெயினாக செடி வாங்கி கொடுத்தாரு, அது வைக்கிறதுக்கு தொட்டியோ டப்பாவோ பார்ட்டோ எதுவுமே வாங்கி கொடுக்காம செடியே வேஸ்ட்டாக போயிடும் போல். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.